சுயேட்சை குழு உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனும் என்பிபிக்கு வெள்ளையடிக்கிற செயல்பாடுகளை அதிகாரம் கிடையாது. விடுபடியாக இருந்து செயல்படுகிற சந்திரசேகரனுக்கு வேண்டுமென்றே ஆளுநர் இவ்வாறான. வணக்கம் உறவுகளே, நாங்கள் மீண்டும் ஒரு காலையோடு சந்திக்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடிய போது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சாவகச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்பதாக வந்து நாங்கள் நிற்கிறோம். இந்த இடத்துல மக்கள் ஒன்று கூடிய ஒரு போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்கிறோம். குறிப்பாக என்ன விடயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாவகச்சேரி நகரசபையினுடைய உபதவிசாளராக இருந்த கிஷோர் என்றவர் அவருடைய பதவியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு எதிராக இந்த இடத்துல ஒரு போராட்டத்தை இன்றைய தினம் வந்து முன்னெடுத்திருக்கிறோம். அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் இந்த இடத்துல நிற்கணும், அவரோட ஒரு சில மக்களும் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அவரோட இன்றைய நாளில் கடை அடைப்புகள், இந்த வர்த்தக சங்கங்களும் ஆதரவு தெரிவித்து கடைகளை அடைத்து கூட இந்த போராட்டத்தில் வந்து ஈடுபடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இன்றைய நாளில் இந்த இடத்துல என்ன மாதிரியான விடயங்கள் நடைபெறுதுன்னு சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். இந்த சேனலுக்கு யாரை புதுசாக வந்து மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலி வந்து பாருங்கள். சாவகச்சேரி நகர பகுதி, அதுவும் குறிப்பாக சாவகச்சேரி சந்தை பகுதிகள் அமைந்திருக்கின்ற அந்த கட்டுற தொகுதியில் இருக்கின்ற பல்வேறு விதமான கடைகள் இன்றைய தினம் மூடப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வர்த்தக சங்கங்கள் அவர்களுக்கு இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்ததை தொடர்ந்து இந்த கடைகள் வந்து மூடப்பட்டிருக்குன்னு சொல்லினோம். இதில் பாருங்க, கடைகள் எல்லாமே கடைகள் மூடப்பட்டிருக்கு. அந்த தொங்கல்லேருந்து இங்கே வரைக்கும் கடைகள் மூடப்பட்டிருக்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு சில சாப்பாடு கடைகள் தவிர ஏனைய கடைகள் எல்லாமே இன்றைய தினம் இந்த போராட்டத்துக்காக மூடி இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. சாவகச்சேரி பேருந்து நிலையத்துக்கு முன்பதாக இன்றைய தினம் நிறைய பேர் ஒன்று கூடி இருக்கணும். அதோட இந்த முன்பகுதியில் இருக்கின்ற கடைகள் கூட இன்றைய நாளில் ஆமப்பூட்டெல்லாம் போட்டு மூடி இருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எனக்கு சந்தைகளும் இன்றைய நாளில் இயங்குதோ என்னன்னு சொல்லி தெரியலை. ஆனால் பெரும்பாலான கடைகள் இந்த கட்டுற தொகையில் வந்து மூடப்பட்டிருக்குது. இனி தொடர்ச்சியாக இன்றைய நாளில் இந்த போராட்டத்தில் என்ன மாதிரியான கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றது என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். உறுப்பினர் பதவியில் சாவகச்சேரி நகரசபையினுடைய உபதவிசாளர்கள் பதவியையும் வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு இந்த வருஷ மற்றவர்களால் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்ற இந்த கவலையீர்ப்பு போராட்டமும் முழுமையான கவலையீர்ப்பு போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் முழுமையாக இதற்காக எங்களால் இந்த முன்னெடுக்கின்ற இந்த போராட்டம் நிச்சயமாக நீதியாளராக வெற்றி அளிக்கும் நோக்கோடு எங்களால் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வேண்டும் 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 வேண்டும். பறிக்காது பறிக்காது உறுப்புரிமையை பறிக்காது 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 வேண்டும் 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 வேண்டும். ஆளுமையில்லா ஆளுநரே, ஆளுமையில்லா ஆளுநரே, ஆளுமையில்லா ஆளுநரே, ஆளுமையில்லா ஆளுநரே, ஆளுமையில்லா ஆளுநரே, வேண்டும் 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 வேண்டும். பறிக்காதே 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 பறிக்காதே. வேண்டாம் 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 வேண்டாம். அவருடைய பதவியும் பறிக்கப்பட்டு அவருடைய உறுப்புரிமையும் ரத்து செய்யப்பட்டு வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆளுநருடைய இந்த ஜனநாயக விரோதமான செயல்பாட்டை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். கிஷோர் அவர்கள் நகரசபை விவாதத்தின் பொழுது
ஆணையாளரினால் உள்ளூராட்சி ஆணையாளரினாலே வெளியிடப்பட்டிருந்த ஒரு சுற்று நிருபம் ஒன்று சிஓசி சான்றிதழ் தொடர்பாக போரால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய நலன்களை கருத்தில் கொள்ளாமல் பொறுப்பற்ற விதமாக வெளியிடப்பட்ட அந்த சான்றிதழ் காரணமாக நூற்றுக்கணக்கான வர்த்தகர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஆபத்து இருப்பதை உணர்ந்து கொண்டு அந்த சுற்று நிருபத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சுட்டிக்காட்டி சபையிலே சற்று கோபமாக அவர் உரையாற்றினார். அதற்காக அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஜனநாயக உரிமையின் அடிப்படையிலே ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சபையிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதி, அதுவும் ஒரு உபதவிசாளர், உள்ளூராட்சி ஆணையாளர் பொறுப்பற்ற விதமாக வெளியிட்ட அந்த சுற்றறிக்கைக்கு அறிக்கையை நிராகரித்து கருத்து சொன்ன ஒரே காரணத்திற்காக வேறு எந்த ஒரு தவறும் அவர் மீது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கவில்லை. அவ்வாறான தவறுகள் எதுவும் அவர் செய்ததாக இல்லை. அப்படி இருக்கத்தக்கதாக வெறுமனே இவ்வாறான ஒரு காரணத்திற்காக ஒரு விசாரணை என்ற பெயரிலே ஒரு விசாரணை ஒன்றை கண்டுடைப்புக்காக நடத்திவிட்டு அவரை இந்த பதவியில் இருந்து நீக்கியது என்பது முழுக்க ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு செயல்பாடு. இந்த சபைகள் எங்களுடைய கட்சியினுடைய ஆதிக்கத்திலே இருக்கின்ற பொழுது இவர்கள் ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளும் மக்கள் மத்தியிலே அந்த செயல்பாடுகளுக்கு நம்பிக்கையை வளர்த்து கொண்டு வருகின்ற பொழுது இதை சகிக்க முடியாத என்பிபியினருடைய தூண்டுதலினால் ஒரு அரசியல் நோக்கம் ஒன்றை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே ஆளுநர் இவ்வாறான ஒரு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையை செய்திருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதிலும் குறிப்பாக இந்த ஆளுநர் அவரை ஆளுநராக நியமித்து அவருக்கு அந்த பதவி பிச்சையை கொடுத்தது இந்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம். அதன் காரணமாக அவர் அந்த அனுரவுக்கு விசுவாசமாக தமிழர் தேசத்திலே இத்தகைய இனவாத செயல்பாடுகளை அனுரவினுடைய அரசு முன்னெடுத்தாலும் அதை மூடி மறைத்து என்பிபிக்கு வெள்ளையடிக்கிற செயல்பாடுகளை மட்டும்தான் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பிற்பாடு கடந்த 25ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு விஜயம் செய்த பொழுது 25ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திலே ஜனாதிபதி அனுரவினுடைய தலைமையிலே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஜனாதிபதியிடம் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். தையிட்டியிலே தமிழ் மக்களுக்கு சொந்தமான உறுதிக்காணிகள் சட்டவிரோதமாக இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டு சட்டவிரோதமாக ஒரு விகாரை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விகாரை அகற்றப்பட்ட அந்த காணிகள் வழங்கப்பட வேண்டும். அது தொடர்பாக உங்களுடைய பதில் என்ன என்று கேட்ட பொழுது ஜனாதிபதி வாய் திறப்பதற்கு முன்னதாக ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் தனக்கு பதவி தந்த இந்த அனுரவுக்கு விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்காக முந்திக் கொண்டு சொன்னார், அந்த மக்கள் மாற்றிடத்தை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று ஒரு அப்பட்டமான பொய்யொன்றை சொல்லியிருந்தார். மக்கள் அவ்வாறான எந்த ஒரு வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்காத போதும் கூட அந்த மக்கள் தங்களுடைய காணிகள் தங்களுக்குத்தான் தரப்பட வேண்டும் என்றதிலே உறுதியாக அந்த நிலைப்பாட்டை ஆளுநரை சந்தித்தும் கூட வலியுறுத்தி இருந்த நிலையிலே அவர் ஜனாதிபதிக்கு தன்னுடைய விசுவாசத்தை காட்டுவதற்காக அந்த பொது அரங்கிலே சர்வதேச சமூகம் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது ஜனாதிபதி அந்த இடத்திலே ஒரு பொறுப்பற்று மறுக்கின்ற பதிலை சொல்லி மாட்டிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக ஆளுநர் அவ்வாறு செயல்பட்டிருந்தார். அவருக்கு உடந்தையாக அப்பொழுது அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக குந்தியிருந்த சுயேட்சை குழு உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனும் அந்த ஜனாதிபதிக்கு வக்காலத்து வேண்டி அந்த விகாரை இடிக்க தேவையில்லை, அந்த மக்களுக்கு காணி கொடுக்க தேவையில்லை, எங்கேயாவது தண்ணீலா காட்டிலே காணியை கொடுத்து மாற்றிடத்தை கொடுங்கள் என்று சொல்லி வக்காலத்து வேண்டி இருந்ததும் நடைபெற்ற ஒரு சம்பவம். இவ்வாறான செயல்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்ற இந்த ஆளுநர் அவர்கள் கடந்த சில மாதங்களாக வடக்கிலே ஒரு மிகப்பெரும் பிரச்சனையாக இருந்து கொண்டிருப்பது ஆசிரியர்களுடைய இடமாற்ற பிரச்சனை. கடந்த யுத்த காலத்திலும் யுத்தத்துக்கு பிற்பாடும் இந்த மாகாண கல்வி அமைச்சினுடைய சுற்று நிறுவனங்களுக்கு அமைவாக வெளி மாவட்டங்களில் சேவை செய்தவர்கள் அல்லது வெளி மாவட்டங்களுக்கு ஒப்பான சேவை என்ற அடிப்படையிலே அடிப்படை வசதிகள், போக்குவரத்து வசதிகள், பாதுகாப்பு இல்லாத தீவக பகுதியிலே சேவை செய்தவர்கள் என்று அவ்வாறு சேவை ஆற்றியவர்களை எல்லாம் அவர்களுடைய குடும்ப நிலவரங்கள் அவர்களுடைய மருத்துவ நிலவரங்களை எல்லாம்
கருத்தில் கொள்ளாமல் வெறுமனே இந்த யாழ்ப்பாணத்திலே இருந்து அனுரவினுடைய விடுபடியாக இருந்து செயல்படுகிற சந்திரசேகரனுக்கு விடுபடியாக இருந்து சந்திரசேகரனும் என்பிபியும் எதை விரும்புகிறார்களோ அதை செய்ய வேண்டும் என்பதற்காக என்பிபியினுடைய காலடியிலே சாதாரண ஆசிரியர்களையும் குடும்பங்களையும் விளைவிக்க வேண்டும் என்பதற்காக கண்மூடித்தனமான மனிதநேயமற்ற இடமாற்றங்கள் கல்வித்துறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனால் ஆசிரியர்களும் குடும்பங்களும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இப்பொழுது தமிழ் மக்களுடைய இந்த குரல் வழியை நசுக்குகின்ற விதமாக ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுடைய பதவிகளை கை வைத்து தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களுடைய குரல் வழியை நசுக்கி அவர்களை முடக்கி என்பிபியினுடைய கைகளை பலப்படுத்துவதற்காக ஆளுநர் இந்த காரியத்தை செய்திருக்கிறார். இந்த செயல்பாட்டை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த ஒட்டியாட்சி அதிகார கட்டமைப்புக்குள் ஆளுநருடைய ஒரு முகவர் தான், ஜனாதிபதியினுடைய ஒரு முகவர் தான் ஆளுநர். அதுவும் ஜனாதிபதியினுடைய முகவர் மட்டுமல்ல, ஜனாதிபதியினுடைய முகவராக இருக்கிற அமைச்சர் சந்திரசேகரனுடைய ஒரு முகவராக இருந்து கொண்டு இந்த என்பிபியினர் விரும்புகிற அத்தனையையும் செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக ஆளுநர் இந்த சொந்த மக்களுக்கு எதிராக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அவர் அரசாங்க அதிபராக இருக்கின்ற பொழுது அவருடைய செயற்பாடுகள் ஓரளவுக்கு மக்கள் மத்தியிலே வரவேற்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் அந்த பதவியில் இருந்து ஓய்வு பெற்ற பிற்பாடு இந்த என்பிபியினருடைய காலிலே விழுந்த அந்த பதவியை பெற்றுக்கொண்ட நிலையிலே அவர் அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் எதிர்காலத்திலே மாகாண சபை தேர்தல் ஒன்று நடந்தால் அல்லது வேறு உயர் பதவிகளுக்காக இந்த ஆளும் தரப்பை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்று இந்த அநியாயமான ஜனநாயக விரோதமான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார். ஆளுநர் என்று சொல்லப்படுகின்றவர் ஜனாதிபதி அவர்களுடைய நேரடியான மாகாணத்துக்கான பிரதிநிதி. ஆளுநர் செய்கின்ற செயல்கள் அனைத்துமே ஜனாதிபதி செய்வதாக பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கு சட்ட ரீதியாக. இன்று ஆளுநர் இருவரை, கிஷோரையும் காண்டிபனையும் பதவியில் மாத்திரமல்ல அவர்களுடைய உறுப்புரிமைகளையும் இல்லாமலாக்கி இருக்கின்றார். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை நான் நம்புகின்றேன், என்னுடைய அறிவுக்கு எட்டிய வகையில் எந்த காலத்திலும் இந்த நாட்டிலே இல்லாமல் செய்யப்படவில்லை. ஏனென்றால் அப்படி செய்ய முடியாது. அதை செய்வது என்றால் சுரேஷ் போது மிக விளக்கமாக கூறியிருந்தார். அது கடைசியாக தேர்தல் ஆணையாளர் படிப்படியாக வந்து நீதிமன்றம் சென்று படிப்படியாக தேர்தல் ஆணையாளர் தான் அதை அறிவிக்க முடியும். அவரை விளக்குகிறோம். ஒரு கவர்னருக்கு நிச்சயமாக அந்த அதிகாரம் கிடையாது. அவர் ஏதோ சொல்லுகிறார், 47ஆம் ஆண்டு சட்டத்தில் இருக்கிறது என்று. அதாவது இந்த அமைச்சருடைய அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு செய்வதாக அவர் கூறுகின்றார். அது அமைச்சருக்கு கூட இருக்க முடியாது. ஏனென்றால் அது ஒரு விசாரணை வச்சு விலத்தினாலும் அது இறுதியாக நீதிமன்றத்துக்கூடாகவும் தேர்தல் ஆணையாளர் கூடாகவும் தான் செய்யப்பட வேண்டும். அது வேறு விடயம். ஏன் இவர்கள் இருவரும் விலட்டப்பட்டிருக்கின்றார்கள் என்ற கேள்வி வருகின்ற போது அந்த கேள்விக்கு ஒரு சரியான பதில் கிடைக்கவில்லை. கிஷோர் விலக்கியதற்கான காரணம் அவர் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய வர்த்தக மக்களுக்கு எதிராக எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக அவர் குரல் கொடுத்ததுதான் மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. இவைகளெல்லாம் காண்டிபனுக்கு முதல் ஒரு காரணமும் இருக்கவில்லை. பின்பு காரணங்கள் சோதிக்கப்பட்டு இப்போது ஊழல் அது என்று சொல்லப்படுகின்றது. 3 மாதத்துக்குள் ஏதோ பெரிதாக ஊழல் செய்துவிட்டது போலோ, அங்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மாநகர சபையில். இருந்தாலும் அவர் செய்துவிட்டார் என்ற ரீதியிலே கவர்னர் கூறுகின்றார். இந்த நிலைமைகள் நிச்சயமாக தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக, ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தலாக உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. மக்கள் மாத்திரமல்ல, அனைவருமே, அரசியல்வாதிகள், அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளும்
தமிழ் அரசியல் கட்சிகள் மாத்திரமல்ல, ஜனநாயகத்திலே நம்பிக்கை கொண்ட அரசியல் கட்சிகள் அனைத்துமே ஒன்றிணைந்து இதை எதிர்ப்பதன் மூலம்தான் வருங்காலங்களில் இப்படியான செயற்பாடுகளை இல்லாமல் செய்ய முடியும். இல்லாமல் செய்வது மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே மீண்டும் ஜனநாயகம் உருவாவதற்கு, செயல்படுத்தப்படுவதற்கு உதவியாக இருக்க வேண்டும். மிக கொடூரமான ஆட்சிகளாக கருதப்பட்ட, கடந்த காலங்களிலே கருதப்பட்ட சில ஆட்சிகள், அந்த ஆட்சிகள் கூட இப்படியான செயல்பாடுகளை செய்யவில்லை, எந்த சந்தர்ப்பத்திலும் செய்யவில்லை. அவர்கள் வேறு விதமான செயற்பாடுகள் நடந்திருக்கலாம். ஆனால் ஜனநாயகத்துக்கு எதிராக தெரிவு செய்யப்பட்ட அங்கத்தவர்களை விலத்துகின்றது போன்ற இந்த ஜனநாயக எதிர்ப்பு நடவடிக்கைகள், ஜனநாயக கொலைகள் நடைபெறவில்லை. இவைகளை மறைக்க வேண்டுமென்றால் நாங்கள் அனைவரும், கட்சிகள், மக்கள் அனைவருமாக ஒன்றாக சேர்ந்து எங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதன் மூலம், தொடர்ச்சியான எதிர்ப்பு மூலம்தான் இவைகளை இல்லாமல் செய்ய முடியும் என்று கூறுகிறேன். நன்றி.